Exercise 7.1 third problem. A particle moves along a line according to the law s of t is equal to 2t cube minus 9t squared plus 12t minus 4 where t is greater than or equal to 0 given. At what time the particle changes direction? Find the total distance traveled by the particle in first 4 seconds. Third one is find the particle's acceleration each time the velocity is 0. ஸோ பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டு இருக்க லைனில் எப்படி மூவ் ஆகுதுன்றதுக்கு தான் அந்த எஸ் ஆஃப் டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஆஃப் டி இஸ் கிவன் அஸ் 2t ஸ்கொயர்ட் எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2t cube minus 9t squared plus 12t minus 4. ஓகே, ஸோ இது வந்து கொடுத்துருக்குற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அட் வாட் டைம் தி பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டிரெக்ஷன். ஸோ எந்த டயத்துக்கு அந்த பார்ட்டிக்கல் வந்து அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற டயத்தை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அந்த பார்ட்டிக்கல் இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது லைனில். அப்போ டைரெக்ஷன் ஒரு நேரத்தில் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த டைம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஸ் ஆஃப் டீலேருந்து எப்படி இந்த பார்ட்டிக்கலோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது, எந்த டயத்தில் சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ வந்து வெலாசிட்டி நம்மளுக்கு என்னென்னு தெரியும், இட் இஸ் டிஎஸ் பை டிடின்னு தெரியும். ஸோ எதுக்காக வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணுறோம்? பார்ட்டிக்கல் வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ பார்ட்டிக்கல் வந்து எப்போ டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து எந்த டயத்துக்கு சைனை சேஞ்ச் பண்ணுதோ, அதோட சைனு எந்த டயத்தில் சேஞ்ச் ஆகுதோ, எந்த டயத்துக்கு நடுவில் அதோட சைன்லாம் சேஞ்ச் ஆகுதோ, சைன் மீன்ஸ் அதோட வேல்யூ என்னவா கிடைக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக வரணும், இல்லை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், இந்த மாதிரி சைன் எப்போ சேஞ்ச் பண்ணுதோ அந்த அந்த டயத்தை தான் என்ன சொல்கிறாங்க, பார்ட்டிக்கல் தன்னோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்ட்டிக்கல் என்னவாகுது, மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கிற பார்ட்டிக்கல் அதோட டைரெக்ஷனை எப்போ சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எந்த டயத்துக்கு நடுவில், இப்போ டைம் எந்த டயத்துக்கு நடுவில் வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ பாசிட்டிவில் இருந்தது இந்த டயத்துக்கு நடுவில் நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டயத்துக்கு நடுவில் தான் என்னவாயிருக்கும், அந்த பார்ட்டிக்கலோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த டைம் என்ன, எந்த டயத்துக்கு நடுவில் அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், வெலாசிட்டி வேணும். ஸோ வெலாசிட்டி இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம் டேக்கன். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது நம்மள்ட்ட டிஎஸ் பை டிடி. எஸ் இஸ் கிவன். ஸோ எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ எஸ் ஆஃப் டியை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் டின்னு கூட எடுத்துக்கலாம். வாட் இஸ் டிஎஸ் பை டிடி? இட் இஸ் எஸ் டேஷ் ஆஃப் டி. ஸோ எஸ் டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் டி. ஏன்னா எஃப் ஆஃப் டி எஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி ஃபைன் பண்ணாலும் எஃப் டேஷ் ஆஃப் டி ஃபைன் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ ஆர்எல்ஸ் எஃப் ஆஃப் டி நம்ம எடுக்காமலே எஸ் ஆஃப் டின்னு வச்சுட்டு கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, so what is v is velocity, that is equal to s dash of t. V is equal to s dash of t. so s dash of t find பண்ணா என்ன செய்யணும், s of t ஓட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். what is s of t? 2t cube minus 9t squared plus 12t minus 4ன்றது s of t. ஸோ இதோட டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ண என்ன கிடைக்கும், ஸோ பவரில் 3 இருக்குது. ஸோ 2 into 3 into t ஸ்கொயர்டுன்னு வரும். t க்யூபோட டெரிவேட்டிவ். அடுத்து t ஸ்கொயர்டோட டெரிவேட்டிவ் மைனஸ் 9 into 2 into tன்னு வரும். ஏன்னா பவரில் இருக்கிறது முன்னாடி வரும். ஸோ பவர்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம். அடுத்து t பவர் 1 இருக்குது. ஸோ t பவர் 1 minus 1 0 ஆகிடும். ஸோ 12 வரும். ஸோ இட் இஸ் 12 minus 4 is a constant term. Constant term of derivative 0. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு, வாட் இஸ் s dash of t? s dash of t is equal to velocity. Velocity is equal to 2 into 3 is 6t squared minus 9 2s are 18t plus 12. ஸோ இது என்னது, வெலாசிட்டி. நம்ம வெலாசிட்டி தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெலாசிட்டி எந்த சைனுக்கு சேஞ்ச் ஆகுது, எப்படி அதோட எந்த டயத்தில் அதோட சைன் சேஞ்ச் ஆகுது, இது என்னது, வெலாசிட்டி ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட். வெலாசிட்டி எதுக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வெலாசிட்டி. எதுக்காக ஃபைண்ட் பண்ணோம் வெலாசிட்டி, எந்த டயத்தில் அதோட சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணால் தான் நம்மளோட
பார்ட்டிகளோட டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ v is equal to 6t² minus 18t plus 12 is give நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருந்தால் என்னவாகும், ஒரு டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ v is equal to 0லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், எங்கே அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் மீன்ஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த இஃப் த பார்ட்டிக்கல் இஸ் அட் ரெஸ்ட் தென் v is equal to 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ வாட் இஸ் v is 60² minus 18t plus 12. ஸோ அப்போ 60² minus 18t plus 12 is equal to 0. ஸோ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், டீயோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக எப்படி செய்யலாம், 6 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 6 கேன் பி டேக்கன் அவுட் சைட். ஸோ t² minus 3s are 18, 6 3s are 18, so 3t plus 6 2s are 12, right? So 6 is taken a common outside, so it is 12. So 6 into t² minus 3t plus 2 is equal to 0 means t² minus 3t plus 2 is equal to 0. Okay, so இதிலிருந்து t ஓட 2 different values find பண்ண முடியும். It is a quadratic equation, right? t² minus 3t plus 2 is equal to 0 is a quadratic equation. So எப்படி செய்யலாம், minus 3 can be taken as, so minus 3 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி எழுதலாம், it can be written as minus 1 minus 2ன்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும், it should be a constant term, 2ன்னு கிடைக்கணும். ஸோ minus 1 into minus 2 is 2, right? So அப்போ minus 3t can be replaced as t² minus t minus 2t plus 2 is equal to 0. If the coefficient is 1, you will get directly this as the value of t. ஸோ கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் இதுவே தான் நம்மளுக்கு வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம், இங்கே நம்ம ஸ்டெப் வைஸாகவே போகலாம். ஓகே, ஸோ t இதுலேருந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் t minus 1. ஸோ இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம், minus 2 காமனாக எடுக்கலாம். ஸோ யூ வில் கெட் t minus 1. ஸோ t minus 1 is common in both the terms. ஸோ t minus 1ஐயும் காமனாக எடுக்கலாம். அப்போ t minus 1 இந்த டேர்ம்லேருந்து காமன் எடுத்துட்டா மீதி இருக்கிற டேர்ம் என்னது t மைனஸ் இதில் என்ன இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ minus 2 into, ஸோ t minus 1 is taken common outside. ஓகே, it is equal to 0. அப்போ t-யோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், ஸோ t minus 2 is equal to 0 or t is equal to 1 and t minus 1 is equal to 0ன்னு கிடைக்கும். இதுலேருந்து இந்த ஸ்டெப்லேருந்து இது கிடைக்குமா. ஸோ யூ வில் கெட் t is equal to 2 or t is equal to 1. ஸோ அப்போ t-யோட வேல்யூஸ் எப்படி இருக்குது, 1 and 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், 1 2 அப்படின்றது அப்போ நம்மளுக்கு என்ன ஆகலை, சைன் சேஞ்ச் ஆகலை, the particle is at rest. ஓகே, ஸோ அப்போ 1க்கு முன்னாடி என்ன சைன் இருந்துச்சு, 1க்கு அப்புறம் என்ன சைன் இருந்துச்சு அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ லெஸ் தென் 1க்கு என்ன வேல்யூ கிடைக்கிது, இங்கே இடையில லெஸ் தென் 2க்கு என்ன வேல்யூ கிடைக்கிது, 2க்கு அப்புறமா என்ன வேல்யூ கிடைக்கிது, வெலாசிட்டி ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு என்ன சைன் போட போகிறோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் என்ன வச்சுருக்கோம், 6t² minus 18t plus 12ன்னு வச்சுருக்கோமா. ஸோ அப்போ இந்த 1 and 2க்கு நடுவில் சைன் எப்படி இருக்குது, 1க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 1 and 2க்கு நடுவில் எப்படி இருக்குது, அதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது சைன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்றத, சைன் சேஞ்ச் ஆனால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்ட்டிகளோட டைரக்ஷன் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ t வந்து லெஸ் தென் 1ஆக இருந்தது, லெஸ் தென் 1ஆக இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், சே சம் t value less than 1, it is maybe it may be equal to 0.5. ஸோ 0.5க்கு ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு வெலாசிட்டி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 6 into 0.5 the whole squared. ஓகே, minus 18 into 0.5. ஓகே, plus 12 you will get. ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, ஆப்வியஸ்லி இது என்ன எப்படி தான் கிடைக்கும், இது வந்து ஸ்கொயர் 0.5 the whole square. ஸோ 0.25 into 6ன்னு கிடைக்கும். ஸோ 6 கேன் பி டேக்கன் காமன் அவுட் சைட். ஸோ 0.25 minus 3 into 0.25. ஸோ 3 into 0.5 here it is 3 தானே கிடைக்கும். ஸோ 3 into 0.5 is, it is nothing but 1.5, right? ஸோ 3 times of 0.5, 3 half is 1.5, 1 and a half, right? ஸோ ப்ளஸ்
இங்கேருந்து என்ன எடுத்துக்கிறோம், 2 காமன் 6 காமன் எடுத்துகிட்டா ஹியர் இட் வில் பி 2. ஓகே, அப்போ 2 + 2 - 1.5 இஸ் 0.5, ரைட்? ஸோ இப்போ 0.5 + 0.25 இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் டேர்ம். ஸோ நம்மளுக்கு லெஸ் தென் 1 இருக்கும்போது என்ன சைன் கிடைக்குது, பாசிட்டிவாக கிடைக்குதா நெகட்டிவாக கிடைக்குதான்னு செக் பண்ணாலே போதும். ஸோ அதுதான் நம்ம இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ அதர்வைஸ் இப்போ 1க்கு நம்ம 1க்கு கீழே செக் பண்ணிட்டோம். அடுத்து 1க்கும் 2க்கும் நடுவில் செக் பண்ணோம். லெஸ் தென் 2க்கு செக் பண்ணோம். அடுத்து 2க்கு மேலே செக் பண்ணோம். தட் இஸ் கிரேட்டர் தென் 2னா என்ன எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். லெஸ் தென் 1க்கு தான் இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ t இஸ் லெஸ் தென் 2 இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ 1க்கு 2க்கு நடுவில் ஏதாவது வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1.5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ t இஸ் ஈக்குவல் டு 1.5ன்னு எடுத்தால் you will get the answer as what is v is equal to 6 times of t squared minus 3t minus 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ 6 காமனாக எடுத்து பண்ணால் இன்னும் சிம்பிளிஃபைடு ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால் 6 காமனாகவே எடுத்துருக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ 1.5 the whole squared minus 3 into 1.5 minus 2ன்னு கிடைக்கும். ஸோ 1.5 the whole squared value is it is 2.25, right? So it is equal to 6 times of 2.25 minus 3 times of 1.5 is 4.5. Here it is plus 2, right? So plus 2. You will get plus 2. So அப்போ எப்படி கிடைக்கும், 2.25 minus 4.5. ஸோ அப்போ you will get நெகட்டிவ் டேர்ம். இப்போ 2வையும் 2.25 ஆட் பண்ணாலே 4.25 தான் கிடைக்கும். 4.25 minus 4.5 is you will get -0.25, ரைட்? ஸோ அப்போ -0.25 தான் ஆன்சர் கிடைக்குது. அப்போ மைனஸ்னால் இட் வில் பிகம் அ நெகட்டிவ் டேர்ம். ஸோ அப்போ என்ன டேர்ம் கிடைக்குது நம்மளுக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். ஸோ அப்போ லெஸ் தென் 2க்கு எப்படி கிடச்சிருக்கு, நெகட்டிவ் டேர்ம் கிடைக்குது. ஸோ அப்போ லெஸ் தென் 1க்கு பாசிட்டிவ் கிடச்சிச்சு, 1க்கு 2 நடுவில் இருக்கிறதா லெஸ் தென் 2, இட் இஸ் நெகட்டிவ் டேர்ம். ஸோ அப்போ கிரேட்டர் தென் 2க்கு என்னன்னு கூட செக் பண்ணலாம். ஸோ அப்போ கிரேட்டர் தென் 2க்கு எப்படி செக் பண்ணலாம், ஸோ t இஸ் greater than 2னா 2 விட அதிகமான வேல்யூ. ஸோ சம் வேல்யூ யூ கேன் டேக், ரவுண்டடாக எடுத்துக்கலாம், இல்லை 0.5ல எடுத்தாலும் ஓகே தான். ஸோ 2.5 எடுத்துக்கலாம். ஸோ t கேன் பி டேக்கன் அஸ் 3. ஸோ t என்ன எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். ஸோ என்ன வேல்யூ வேணாலும் greater than 2ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ v is equal to already we have 6 times of t squared minus 3t plus 2, right? அப்போ 6 into 3 squared is 9 minus 9. Sorry, here it is, yes, 3t minus 3t plus 2, correct? Okay, so t is equal to minus 9. Here you will get plus 2. So 3 3s are 9. 9 minus 9 is 0. 0 plus 2 into 6ன்னு கிடைக்கும். So which is equal to 12, which is also a பாசிட்டிவ் டேர்ம். ஏன்னா இது என்ன கிடச்சிருக்கு, பாசிட்டிவாக கிடைக்குது. அப்போ சைன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ 1 2 இந்த 2 செகண்டில் நம்மளுக்கு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் v is equal to 0ன்னு போட்டு டைம் என்னன்னு ஃபைன் பண்ணோம். t is equal to 1, t is equal to 2ன்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ t வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது வெலாசிட்டியோட சைன் எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. லெஸ் தென் 2 அப்படின்னா 1க்கு 2க்கு நடுவில் எப்படி இருக்குது, சைனு நெகட்டிவாக இருக்குது. அகைன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ 2க்கு முன்னாடி வரைக்கும், ஸோ 2க்கு முன்னாடி எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. 1க்கு 2க்கு நடுவில் நெகட்டிவாக இருக்குது, 1க்கு முன்னாடி பாசிட்டிவ், 2க்கு அப்புறமும் பாசிட்டிவ். அப்போ எங்கே அதோட சைன்லாம் சேஞ்ச் ஆகுது, 1க்கு ரீச் ஆகும்போது அது நெகட்டிவ் ஆகிடுச்சு. 1க்கு 2க்கு நடுவில் வரும்போது என்ன ஆகிடுச்சு, அது நெகட்டிவ் ஆகிடுச்சு. 1க்கு ரீச் ஆகும்போது நெகட்டிவ் ஆகலை, 1க்கு 2க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூஸ் நடுவில் அது நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்புறம் 2க்கு அப்புறம் திருப்பி அது என்ன ஆகிடுச்சு, பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அப்போ சைன் எங்கே சேஞ்ச் ஆகுதோ, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எங்கே வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த செகண்ட்ஸுக்கு நடுவில் தான் என்னவாக இருக்கும், பார்ட்டிக்கிளோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ பார்ட்டிக்கிளோட டைரக்ஷன் எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் its direction at t is equal to t is equal to 1 and 2ல வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பிட்வீன் 1 and 2.
So you will get between 1 and 2. ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வி ஆஃப் டி என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் வெலாசிட்டி, வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி. ஸோ டிஎஸ் பை டிடின்றது டெரிவேட்டிவ் ஆஃப் எஸ் ஆஃப் டி. ஸோ அதுலேருந்து வெலாசிட்டியோட சைன் எந்த இதுக்கு சேஞ்ச் ஆகுது, எங்கேருந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருது அல்லது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்திருக்கணும், சைன் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, பார்ட்டிகளோட சேஞ்ச் ஆஃப் டிரெக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் பை த பார்ட்டிக்கல் இன் ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் 1 to 4 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் ஹியர் வி ஹாவ் 1 to 4 செகண்ட்ஸ்க்கு நடுவில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் கேட்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படி இருக்கும், 0 to 1 இஸ் 1 செகண்ட், 1 to 2 இஸ் அனதர் செகண்ட். அடுத்து ஹியர் 0 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4 தானே 4 செகண்ட். ஸோ அப்போ 0 to 1க்கு நடுவில் வாட் இஸ் எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1. ஸோ ஸ்டெப் வைஸாக தான் ஃபைன் பண்ணோம். இட் இஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2 என்னன்னு ஃபைன் பண்ணோம். அடுத்து ப்ளஸ் எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 3 என்னன்னு ஃபைன் பண்ணோம். ப்ளஸ் எஸ் ஆஃப் 3 மைனஸ் எஸ் ஆஃப் 4 என்னன்னு ஃபைன் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வாட் இஸ் எஸ் ஆஃப் 0, ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் 0 என்னென்னு ஃபைன் பண்ணோம். அடுத்து எஸ் ஆஃப் 1 என்னென்னு ஃபைன் பண்ணோம். எஸ் ஆஃப் 2 ஃபைன் பண்ணோம். எஸ் ஆஃப் 3 ஃபைன் பண்ணோம். எஸ் ஆஃப் 4 அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ்க்கு நடுவில் தான் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் 1 2 3 4. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், மாடுலஸ் ஆஃப், ஸோ ஃபார் டோட்டல் டிஸ்டன்ஸஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 3 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 3 மைனஸ் எஸ் ஆஃப் 4 இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ். ரைட். ஸோ எஸ் ஆஃப் டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவோம். வாட் இஸ் எஸ் ஆஃப் டி, எஸ் ஆஃப் டி இஸ் த கிவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. இட் இஸ் ஈக்குவல் டு 2t cube minus 9t squared plus 12t minus 4. ஸோ அப்போ டீக்கு பதிலாக என்ன போடணும், இங்கே 0 போடணும். ஸோ அப்போ 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ யூ வில் கெட் -4. ஸோ நெக்ஸ்ட்டு டீக்கு பதிலாக என்ன போடணும், 1 போடணும். ஸோ 1 எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஹியர் இட் இஸ் 1. ஸோ 2 minus 9 plus 12 minus 4 it is equal to 1. So minus 9 plus 2 is, it is minus 7. So minus 7 plus 12 is plus 5. So 5 minus 4 is 1. So S of 1 is 1. அடுத்து S of 2 find பண்ணோன்னா t எங்கே இருக்கோ அதெல்லாம் எங்கே என்னவா ரீப்ளேஸ் பண்ணும், 2 replace பண்ணும். So 2 cube is, so 2 into 2 cube is 8. Okay. So 8 into 2 is 16. 16 minus, so here 2 squared is 4. So 9 4s are 36 plus 12 into 2 is 24. So 24 minus 4. So minus 36 minus 4 is, it is minus 40. 24 plus 16 is also 40. Plus 40 minus 40 will become 0. So S of 2 is equal to 0. Next என்ன செய்யணும், 3க்கு பதிலாக டீக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்கே we have t cube. Okay, t cube is 3 cube. 3 cube is 27. 27 into 3, 2 கிடைக்கும். So 27 into 2 is, it is 54, right? So 54 minus, so next term என்ன இருக்கு, here we have 9t squared. So 3 squared is 9. So 9 9s are 81. So you will get the value as 81. So 81 plus 12 into 3. Okay. So 12 into 3 is 36 minus 4. So if you solve this, you will get S of 3 as 5. Okay. So next S of 4 find பண்ணணும். S of 4 find பண்ணணும் என்ன செய்யணும், you have to substitute t for 4. So 4 t க்கு பதிலாக என்ன substitute பண்ண போகிறோம், 4 substitute பண்ண போகிறோம். அப்போ 4 cube is, you will get 64 into, so 4 cube is 64. So you will get 64 into 2 as, it is
yes, 64 into 2 is 138, right? Okay. So 138 minus here 16. 4 4s are 16. So 16 into 9. 6 9s are 54. Remaining you will get 5. So 1 9 is 9. You will get this 14, right? So 144. So 9 into 16 is 144. So 138 minus 144 plus 12 4s are, it is 48 minus 4. So if you solve this, you will get S of 4 as 28. So S of 4 oda value enna kedaikum 28 nu kedaikum. Okay. So appo S of 0 find பண்ணிட்டோம், S of 1 find பண்ணிட்டோம், S of 2, S of 3, S of 4 வரைக்கும் find பண்ணிட்டோம். அப்போ what is the total distance traveled in 4 seconds? Total distance traveled in 4 seconds is equal to S of 0 minus S of 1 modulus of S of 0 minus S of 1 plus modulus of S of 1 minus S of 2 plus modulus of S of 2 minus S of 3 plus modulus of S of 3 minus S of 4. Okay. So அப்போ S of 0 ஓட வேல்யூ என்ன? ஃபஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? S of 0 is minus 4. S of 1 is 1. So minus 4 minus 1. Modulus. So modulus எழுதுனா you have to take only the positive value. So என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை பாசிட்டிவில் எடுத்துக்கணும். So S of 1 is 1. S of 2 is 0. So it is 1 minus 0 plus S of 2 is, so here you will get S of 2 is 0. S of 3 is 5. So upper 0 minus 5 plus S of 3 minus S of 4. So what is S of 3? 5. S of 4 is 28. So you will get 5 minus 28. Okay. So what is minus 4 minus 1? It is equal to minus 4 minus 1 is modulus of minus 4 minus 1 is minus 5. So modulusல இருந்து எடுத்தோம் அப்படினால you have to write the positive value. So minus 5 will become plus 5. So 1 minus 0 is plus 1. Here also 0 minus 5 is minus 5. So modulusல இருக்கிறதுனால you have to take only the positive value. So it is plus 5. So next is 5 minus 28. So 5 minus 28 is minus 23. You have to take only the positive value. So it is 23. So 5 5 10. So 10 plus 23 is 33. 33 plus 1 is 34. So what is 34? நம்ம என்ன find பண்ணியிருக்கோம்? Total distance find பண்ணியிருக்கோம். Okay. So it is distance in meters. It is given as meters. Okay. So மீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா you have to write the unit as meter. So கிலோமீட்டரில் கொடுத்தா kilometer. So since it is time is seconds, so you can write it as meter. Okay. So 34 meters is the total seconds. Okay. So அடுத்த third questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். So third question is find the particle's acceleration each time the velocity is 0. So எப்பெல்லாம் velocity 0வா இருக்கோ அப்போல்லாம் பார்ட்டிக்கல் அக்ஸலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வெலாசிட்டி என்ன எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துகிட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் த அக்ஸலரேஷன். ஸோ வாட் இஸ் அக்ஸலரேஷன்ஸ்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் அக்ஸலரேஷன். அப்படின்னா என்ன ஃபைண்ட் பண்ணணும்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் dv by dt at v is equal to 0. ஏன்னா வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன வேணும்? அக்ஸலரேஷன் வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது டீயோட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் பண்ணோம் இங்கே? when velocity is at 0, t value is equal to 1 and 2, right? So when velocity v வந்து 0ன்னு எடுத்துட்டோம், இங்கே எடுத்துகிட்டு நம்ம என்ன செஞ்சோம்? டீயோட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? இட் இஸ் 2 1 to 1ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அக்ஸலரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அக்ஸலரேஷன் வேணும்னா என்ன வேணும்? dv by dt வேணும். வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் acceleration, right? So அப்போ a acceleration is equal to dv by dt. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்மள்கிட்ட v என்ன இருக்குது? இட் இஸ் ஈக்குவல் டு 6 times of t squared minus 3t plus 2ன்னு இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் t squared? இட் இஸ் ஈக்குவல் டு
6 அப்படியே வந்துக்குங்க. ஓகே 6 அப்படியே இருக்கும். ஸோ 2 ஸ்கொயர்டு எப்படி ஆகிடும் 2t ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் 3tயோட டிஃப்ரென்ஷியேஷன் இட் இஸ் -3 ப்ளஸ் 2ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ இட் வில் வேனிஷ். ஓகே ஸோ 6 into 2 is 12t minus 6 into 3 is 18. So this is nothing but acceleration. So acceleration is equal to 12t minus 18. ஓகே ஸோ acceleration ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் at v is equal to 0. What is acceleration at v is equal to 0? acceleration என்னவா இருக்கும் v வந்து 0வாக இருக்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? it which implies a at t is equal to 1 and t is equal to 2. அப்போ ஏவோட வேல்யூ t 1ஆக இருக்கும்போது என்ன t 2ஆக இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ v is equal to 0வாக இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டீயோட வேல்யூ 1 and 2ன்னு. ஸோ அப்போ ஏவும் என்ன அதே வேல்யூஸ்க்கு ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்போ t is equal to 1ன்னு சொல்லி ஏல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வாட் இஸ் ஏ இஸ் dv by dt. இப்போ ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா 12t minus 18ன்னு சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் a is equal to 12t minus 18. ஸோ டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 12 into 1 minus 18. So which is equal to -6. So what is acceleration? Acceleration is equal to -6 meter per second squared. ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம v வச்சுருக்கோம். வாட் இஸ் v? v is meter per second. ஸோ அதை திருப்பி என்ன செய்கிறோம் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ யூனிட் என்னவாகிடும் மீட்டர் per second squaredனு சேஞ்ச் ஆகிடும். ஸோ acceleration is meter per second squared. ஓகே எஸ் at t is equal to 1. t வந்து 1ஆக இருக்கும்போது. ஸோ அப்போ t 2ஆக இருந்தது அப்படின்னா என்னவாகும் அக்ஸலரேஷன்? இட் இஸ் ஈக்குவல் டு 12 into 2 minus 18. 12 2s are 24. So 24 minus 18 is equal to plus 6, right? So it is equal to plus 6 meters per second squared. Okay. It is acceleration at t is equal to 2. ஸோ அப்போ வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது அக்ஸலரேஷன் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே ஸோ 3 கொஷின்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஷின் இஸ் டைரக்ஷன் சேஞ்ச். பார்ட்டிக்கல் டைரக்ஷன் சேஞ்ச் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி எப்போ அதோட சைனை சேஞ்ச் பண்ணுதோ எந்த செகண்டுக்கு நடுவில் அதோட சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த நடுவில் தான் அந்த செகண்ட்ஸுக்கு நடுவில் தான் பார்ட்டிக்கல் வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா you have to find the total distance in first 4 seconds. So first 4 secondsல total distance என்னன்னு கேட்டிருந்தாங்க. So modulus of s of 0 minus s of 1 plus modulus of s of 1 minus s of 2 plus modulus of s of 2 minus s of 3 plus modulus of s of 3 minus s of 4னு சொல்லி போட்டு s of t ல t-யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ஒன் இஸ் acceleration. ஸோ acceleration at the velocity 0 each time when the velocity is 0. ஸோ velocity 0வாக இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் எந்த டயத்துலலாம் வெலாசிட்டி 0வாக இருக்கோ அந்த டயத்துலலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி 0ன்னு நம்ம எடுத்துகிட்டு ஆல்ரெடி டீயோட வேல்யூஸ் என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம் 1 and 2ன்னு ஃபைன் பண்ணியிருந்தோம். அப்போ அட் 1 செகண்டுக்கும் வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும் 2 செகண்டுக்கும் வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ அக்ஸலரேஷன் வந்து எப்போ கிடைக்கும் t is equal to 1க்கும் ஃபைன் பண்ணும் t is equal to 2க்கும் ஃபைன் பண்ணிட்டோம். இட் இஸ் -6 and +6 meter per second square. Thank you.